في أكبر الكتب واللغة في أكبر الكتب. ஏசாயாவின் 5வது அதிகாரம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அங்கே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அங்கேயோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று தான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுது நான் என் தோட்டத்துக்கு செய்யாதே உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போ, அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். யார் இந்த திராட்சை செடி? நாம் தான். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அதாவது கிறிஸ்தவ ஜனங்கள், அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே, நாம் தான் அந்த ஜனங்கள், சபையின் ஜனங்கள். அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், திராட்சை பழத்துக்கு அல்ல, நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ அழுகை. நாள முடியலங்க, என்ன விட்டுடுங்க. இதுதான் நீதி செய்யாம விலகி விலகி போறோம். அவர் எதிர்பார்க்கிற பழம் நீதி, நியாயம். இதை நம்ம தர்றது இல்லை. ஆண்டவர் துதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஊழியம் செய்யறோம், என்னென்னமோ பண்றோம். கசப்பான கனிகள். அவர் நற்குல நல்ல திராட்சை செடிதான். அவர் நமக்கு கொடுத்திருக்க சத்தியமும் கர்த்தருடைய வழியும் சிலுவையும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் நமக்கு முன்வைத்திருக்கிற அப்போஸ்தலர்களும் சிறந்த திராட்சை கனிகளை கொடுக்கிறவளாக தான் மாற்றுவாங்க. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கீழ்ப்படிதல கற்றுக்கொள்ளல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கல, வேற எதையோ தேடிட்டு இருக்கோம், வீண் போயிட்டு இருக்கோம். எப்படிலாம் வீண் போயிருக்கிறோம்? அதாவது கனி கொடுக்கிறோம். எந்த விதமான கனி? கசப்பான கனி. அது எப்படி கசப்பு சொல்லப்பட்டிருக்கு? எந்தெந்த விதத்துல கசப்புன்னு பலவித ஐயோக்களை இங்க காண்பிக்க, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமா இருக்கிற மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும்போதும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை சேர்த்துக்கிறவர்களுக்கு ஐயோ, சுயநலக்காரன். தான் மட்டும் உயரணும், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஐஸ்வர்யம், தனக்கு உண்டாயிருக்கிற மரியாதை, தனக்கு இருக்கிற ஞானம், தன்னுடைய பலம் பெருகணும், இவைகள் பெருகணும். இதை மட்டுமே தேடுறவன், மற்றவன் வாழணும்னு இடம் கொடுக்காதவன், தன்னை மட்டுமே பெருக்கிக் கொள்றவன், இவனுக்கு ஐயோ, இதுதான் கசப்பு. இப்படி இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்ல வாழல. தான் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவன் பிள்ளை நல்லா இருக்கிறது முக்கியம் என்ன? தன்னுடைய குடும்பம் செழிக்கணும், தான் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவன் ஆசீர்வாதத்தை தேடுறது இல்லை. மற்றவன் பலப்படணும், மற்றவன் சீர்படணும், அப்பதான் நான் சீர்படுவேன். மற்றவன் சீர்படுறதுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன், மற்றவங்க உயர்றதுக்கு என்னை தாழ்த்துக்கிறேன். நான் உயர்ந்தவனா இருந்தேன்னா மற்றவங்க உயர முடியாது. நான் என்ன உயர்த்தி கொண்டே இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மற்றவங்க சிறக்கட்டும், அவங்க பழகி பெருகட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க தலைவர்களாகட்டும். நான் விலகிட்டே இருக்கணும், நான் சிறுகிட்டே இருக்கணும், நான் ஒண்ணும் இல்லாமலே இருக்கணும் என்னைக்கும். இதான் நற்குல திராட்சை செடி, இதான் ஆவியில எளிமை, இதான் சமாதானத்தின் வழி, இதான் நீதின் மேல பசிதாகமா இருக்கிற மனுஷன் செய்யறது, இதான் சாந்தம், விட்டு கொடுக்கறாங்க. என்ன முட்டாள் மத்தவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கட்டும், அவங்க ஞானியா நிரூபிக்கிறாங்களோ நிரூபிக்கட்டும், அவங்க ஞானமே விளங்கட்டும். நான் பேசுறது தப்பாவே இருக்கட்டும், நான் என்ன நீதிமானா கட்ட மாட்டேன், என்ன நியாயப்படுத்த மாட்டேன், நான் விலகி. அவங்க கரெக்டா இருக்கட்டும், நான் தப்பா போகட்டும், நான் கரெக்டா போதுமே அப்படின்னு நின்னா அங்க பிரிவினை உண்டாகும். நான் தான் உயர்ந்தவன் நின்னா அங்க பிரிவினை உண்டாகும். மற்றவனுக்கு இடம் கொடுக்காதா அங்க பிரிவினை உண்டாகும். சபைகள் பிரிகிறது எப்படி? பலவான் தன்னை பலவானா காண்பிக்கிறதுனால, மற்றவனுக்கு இடம் கொடுக்காததுனால சபைகள் பிரியுது. மற்றவங்க முன்னுக்கு வர்றதுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் சபைகள் ஒன்னா இருக்கும். மற்றவன் சீர்படட்டும், சீர்பட்டவன் முன்னுக்கு வரட்டும், சீர்படுறதுக்கு முயற்சிக்கு அவன் முன்னுக்கு வரட்டும், சீர்படணும்னு நினைக்கட்டும். மற்றவங்களை எந்த அளவு நான் சீர்படுத்தி இருக்கிறேனோ அவ்வளவா நான் ஜெயிச்சிருக்கேன். நம்ம பேசுற சத்தியம் எவ்வளவு தூரம் சீர்படுத்தி இருக்குது மற்றவங்களை, அதை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படுது. நான் மட்டும் சுத்தமா இருக்கேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. இரண்டாவது காரணம்,
சேனைகளின் கர்த்தர் என் செவியை கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாது இருக்கும். பெரியவை நேர்த்தியானவை, ஆனால் குடியில்லாது. 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும். அவங்க மிகுதியா தேடுறாங்க, கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு களை விதை ஒரு குருணி விளையும், நிறைய விதைக்கிறாங்க, கொஞ்சமா இருக்கிறாங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்க ஒண்ணு வித்தியாசமா பேசுறாரு. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறது இல்லை, அவர் கரத்தின் செய்தியை சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் தலையில் இருக்கிற ஒரு வியாதி. வசனம் இப்படி சொல்லுது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்ப பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவரே இந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சிந்திக்கிறது இல்லை. முதல் கிட்ட சொல்லும் போது அது முழுக்க நம்மளை புதுப்பிக்குது. ஆனா 4ஆம் வட்டத்துல தேவன் அதை ஏற்றுக்கொள்றது இல்ல. அப்படிப்பட்ட ஜெபம் பலன் கொடுப்பதில்லை. ஏன் அது பலன் கொடுக்க மாட்டேங்க? ஏன் அவர் நம்ம நம்முடைய ரத்தத்தினால கேட்கும் போதெல்லாம் சுத்திகரிப்பது இல்லை? கேட்கறதுக்காக செய்யற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒருத்தனை ஒரு முறை சுத்திகரிச்சா போதும், அவன் முழுக்க புதிதாக்கப்பட்டவன், சகல பாவம் நீக்கப்பட்டு ரத்தத்தினுடைய சிறப்பு மகிமை. அவன் புதிதாக்கப்பட்டிருப்பான், அவனால் பாவம் செய்ய முடியாது. அதான் பாவங்கள் நீக்கப்படும். சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனா சிந்திக்கிறது இல்ல, வசனங்களை சிந்திக்கிறது இல்ல, அவர் எப்படி கிரியை செய்யறாருன்னு சிந்திக்கிறது இல்ல, அவர் என்ன செய்தா என்ன செய்வாருன்றது, அவர் எப்படி யோசிப்பாரு, எப்படி நம்ம ஜபத்தை கேட்பாரு, சிந்திக்கிறது இல்ல. அல்லேலியா 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 சொன்னா அந்த குஷி வந்து போல இருக்கு. இப்படிதான் ஜனங்க நினைக்கிறாங்க. குஷி வருமா? என்ன பார்த்து ஒருத்தர் நன்றி நன்றி சொல்லிட்டே இருந்தாக்கா எரிச்சல் தான் வரும். எனக்கு இந்த உதவி செஞ்ச நன்றி, உதவி செஞ்ச நன்றி, உனக்கு இந்த உதவி செஞ்சோம். நன்றி இருதயத்தில் இருக்கணும், வாயில இருக்கிறது. சிந்திக்கிறது இல்ல. தேவன் எந்த விதமா கிரியை செய்யறாரு அதை ஒத்து பார்க்கக்கூடிய கண்கள் வேணும். இவர்களோட எப்படி அவர் நடக்கிறாரு, என்னோட எப்படி அவர் பழகிறாரு, இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். இதெல்லாம் நன்மை தீமை அப்படின்னு பகுத்தறியக்கூடிய அறிவு உண்டாகும். நீதியின் வசனங்கள்ல பழக்கம் வேணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் முக்கியமா எதிர்பார்க்கறது என்ன? என்னுடைய ஊழியத்தை அல்ல, என்னுடைய கீழ்ப்பிடுதல. நான் ஆண்டவருக்கா நிறைய ஊழியம் செஞ்சாலும் என்னுடைய கீழ்ப்பிடுதல் பூர்ணம் இல்லாட்டினா ஆண்டவர் நீ ஏத்துக்க மாட்டார். நான் கீழ்ப்பிடி முடிக்கத்தான் தேவனை தேடுறேன் ஒழிய ஊழியம் செய்ய முடிக்கல, ஆத்மாக்களை சேகரிக்க முடிக்கல. அதெல்லாம் மாயை. அப்படி பிரசங்கிப்பது எல்லாம் மாயை, போய். இதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னுடைய கீழ்ப்பிடுதல் தான் முக்கியம். என்னுடைய அன்பரங்க வாழ்க்கையில அவருக்கு முன் செம்மையா கீழ்ப்பிடிஞ்சிருந்தானா அது போதும். இதை என் கவனத்தை பேச திருப்ப கூடாது, அதான் முக்கியம். நான் இவைகளால மயங்க கூடாது. கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, மயங்கி இருக்கிறாங்க. சங்கீதத்துல மயங்கி இருக்காங்க, மதுபானத்துல மயங்கி இருக்காங்க, விருந்து பல கூடி வந்து ஐக்கியப்படுறதுல மயங்கி இருக்கிறாங்க. பல விதங்களை சிந்திக்காம அப்படியே இருக்கிறோம். அது கசப்பை தான் கொடுக்குது ஆண்டவருக்கு. என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து இருக்கிறார்கள். எவ்வளவு பெரியவன், ஆனா சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. பட்டினி கிடக்கிறான், அவன் இன்னும் அடிமையா இருக்கிறான். தன்னை விடுதலாக்குனதே அறியல. அறியாமையினால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய திரளான கொடுத்தால் தாகத்தால் நாவறண்டு போயிருக்கிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் கலிப்புறுகளும் அதற்குள்ள இறங்கி போவார்கள். உணவா ஆண்டவர் புதிக்கிறாங்க, அல்லேலூயா. ஆனா பாதாளத்துக்குள்ள இறங்குவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பெரிய பெரிய பாதாளத்துக்குள்ள இறங்குவாங்க. அவங்க நான் வறண்டு பசியா இருக்கிறாங்க, அறிவில்லாம சிறைப்பட்டு கிடக்குறாங்க. சத்தியத்தை அறியாதனால பசி, சத்தியத்தை அறியாதனால தாகம், விடுதலை இல்லை. பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாட்சி அடைவான். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சிந்திப்பதுதான் முக்கியம். அவருடைய கரத்தின் கிரியை சிந்திச்சு பார்க்கணும். அவர் எப்படி கிரியை செய்யறாரு, எந்த பக்கம் கிரியை செய்யறாரு, யார்கிட்ட கிரியை செய்யறாரு, எப்படி தாழ்த்துறது. அவர் கிருபை ஏன் நம்மகிட்ட பலன் செய்யறாங்க, என்ன செய்தா அது பலன் செய்யும், எப்படின்னா அதை அணுகணும். சிந்திக்கிறது இல்லை. இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு ஒரே வசனங்களை பார்த்து பார்த்து பேசியே பழகிட்டோம். எல்லாமே மாய, எல்லாமே ஒரு சங்கிலி தொடராக இருக்க ஒழிய சத்திய அறிவு அது வெளிப்படுத்தல.
பிரசங்கம் பண்ணா எங்க வசனம் அந்த வசனம் சேர்த்து ஒரு 10 வசனத்தை கோவே என்ன இதெல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. இதை யாரும் திருப்திப்படுத்தாது, பசி ஆற்றாது. சிந்திக்காம இருக்கிறதுனால அடிமையாக இருக்கிறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம். இதுதான் கசப்பு. சிந்திப்போம், அவர் கிரியை சிந்திப்போம், அவர் எப்படி எல்லாம் விடுதலாக்கி இருக்கிறான்னு சிந்திச்சு பார்ப்போம். சேனையின் கர்த்தர் நியாயத்தினால் உயர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும், கொடுத்தவர்களாயிருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து வந்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபத்து வரட்டும் என்று சொல்லுவவர்களுக்கு ஐயோ. ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் தராம ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கசப்பான ஒரு வாழ்க்கை. உலகத்தையே அல்லது இந்தியாவையே இந்த பாண்டிச்சேரியை கிறிஸ்தவர்களாக்குவோம், கிறிஸ்தவ நாளாக்குவோம், ஜெபிப்போம், போவோம் அல்லது அனுப்புவோம். எல்லாம் மாயை. ஆனா வாழ்க்கையில பாவத்தை கட்டி இருக்கிறோம், மாயை தேடி ஓடுகிறோம். ஏன்? நாம கத்துக்கொள்ள வேண்டியதை நாம கத்துக்கல, மற்றவங்களுக்கு கத்து தர போறோம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மற்றவங்களுக்கு சமாதானத்தை சொல்லி தர போறோம். நாம சீர்படல, மற்றவங்களுக்கு சீர்பட சொல்லி தர போறோம். இது ஒரு மதத்தை தான் உண்டாக்குதே ஒழிய சீஷர்ல உருவாக்காது. இன்னும் மாயினால கட்டப்பட்டிருக்கோம், பாவத்தை இழுத்து கொண்டு வரோம். நம்முடைய அந்தரங்கள் சுத்தம் இல்லாம ஆண்டவருக்காக நாம என்னத்தை சாதிக்க போறோம்? ஆண்டவர் கிரியை செய்யட்டும். எப்படி கிரியை செய்வாரு? நாம சீர்படுத்தாம இந்த விஷயத்துல ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, அந்த விஷயத்துல ஆண்டவருடைய ஆலோசனை என்ன தேடுறதுதான் ஐயோ ஆண்டவருக்கு அனுபவிச்சு. நீ முதல்ல செய்ய வேண்டியது செய், இதெல்லாம் அவர் பாத்துக்கிறேன். ஆண்டோட ஆலோசனை உனக்கு தேவையில்லை. இந்த விஷயத்துல என்ன, அது என்ன, உனக்குரிய ஆலோசனை தான் உனக்கு கொடுக்கப்படும். நீ சீர்படு, நீ பாவத்தை விட்டு விலகி அது ஜெயிக்கிறதுக்கான வழியை பாரு, கேடு. இதெல்லாம் கசப்பு. கடவுளுக்கு கசப்பா இருக்கு. நல்ல கனியை தேடுறேன், இந்த ஜனங்களோ கசப்பான கனியை தராங்க. இப்படிதானே இருக்கும். ஊழியத்துக்கு முக்கியத்துவம். இவங்கள ரட்சியம், அவங்கள ரட்சியம், இவங்களை சீர்படுத்த, இவங்களை ஆசீர்வதியும். நீ ஆசீர்வதிக்கப்படல, நீ சாபத்துக்குள்ள இருக்க, நீ பாவத்தினால கட்டப்பட்டிருக்க, நீ இருள்ல இருக்க, நீ வெளிச்சம் பெறல. நீ முதல்ல வெளிச்சம் பெற, மற்றவங்களை அப்புறம் பாத்துக்கலாம். அவங்கள ஆசீர்வதியும், இவங்கள ஆசீர்வதியும், இதை செய்யும், அதை செய்யும். எப்பா தேவையில்லை, இவையெல்லாம் ஊழியம் தேவையில்லை. எல்லா ஊழியமும் நிப்பாட்டப்படணும். எல்லாம் ஜீவிக்க கத்துக்கணும். கிறிஸ்தவங்க முதல்ல ஜீவிக்க கத்துக்கணும், பரிசுத்தமா ஜீவிக்க கத்துக்கணும். அதுதான் இப்படி வசனம் சொல்லுது. சேனைகளின் கர்த்தர் நியாயத்திற்கினால் உயர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தமாய் விளங்குவார். பரதேசிகள் அனுபவிப்பார்கள். நாம நம்மள ஆண்டருக்கு பாத்திரமா ஆக்கலன்னாக்கா பரதேசிகள் ஆண்டருக்கு பாத்திரமாக மாறி வெடிச்சு பிரகாசிப்பாங்க. நம்மள ஆண்டர் விளக்கிடுவார். ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும். அவனுக்கு வேண்டிய ஆகாரம் அவனுக்கு கிடைக்கும். கீழ்ப்படி அவன் கத்துக்க முடியும். சாதாரணமா நம்ம எந்த மனுஷனும் கத்துக்க முடியும். அவன் அதுல கத்து தேடி பரதேசியா இருக்கிறவன் பிரகாசத்தை அடைஞ்சிடுவான். கீழ்ப்படியில கற்று தேடிடுவான். பழைய ஏற்பாட்டுல மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் ஒருத்தன் உண்டு. அவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாரு? ஒரு புறஜாதியா. அவன் இன்னைக்கு கர்த்தருடைய பிரதான ஆசாரியனா இருக்கிறான். அவனை பத்தி விரிவா பேசினா அவன் புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்றாரு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு முன் மிகவும் பெரிய ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஆபிரகாமுடைய சந்ததியில வராத ஒரு புறஜாதி மனுஷன். சத்தியம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்துக்கே ஒரு முன்னோடி. எப்படி இருக்கு பாருங்க. அவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததுனால இந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தான். கீழ்ப்பிடிதல் தான் முக்கியம், ஊழியம் முக்கியம் இல்லை. நம்முடைய கீழ்ப்பிடிதலை பூர்ணப்படுத்துவோம், அது மட்டும் போதும். நம்முடைய இதயத்தின் அடி ஆழத்துல பிரவேசிக்கிறோம். ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஆண்டவர் அணுகிறான். அவனுக்கு ஐயோ பயங்கரமா இருக்கு. ஏன் ஐயோ? அதனால அவன் அறிவான். அடுத்தாப்புல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லி, இனிப்பை கசப்பென்றும் கசப்பை இனிப்பென்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. தேவனால பாராட்டப்படுகிற வாழ்க்கை மனுஷரால புறக்கணிக்கப்படும். மனுஷரால பாராட்டப்படுகிற வாழ்க்கை தேவனால புறக்கணிக்கப்படும். எது நன்மை? தேவனால பாராட்டப்படுகிற வாழ்க்கை. மனுஷரால பாராட்டப்படுகிற வாழ்க்கை தீமை. ஆனா மனுஷரால பாராட்டப்படுகிற வாழ்க்கை நன்மை, மனுஷரால புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கை தீமை. இப்படித்தான் சமுதாயம் சொல்லுது, சபைகள் சொல்லுது. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில பிடிச்சு அரைஞ்சது. இவன் தேவ மனுஷன் சொல்றான், தேவ தூஷணம் சொல்றான்னு சொல்லி இருளை வெளிச்சம், வெளிச்சத்தை இருள். தேவன் கொடுக்கிற படி பார்க்கும்போது நன்மை தீமை வித்தியாசமா இருக்கு. ஆனா மனுஷ போதிக்கிற வார்த்தைகள், மனுஷ போதனைகள் சபையினுடைய போதனைகளாக இருக்கு. அதான் நன்மையா, அதான் வெளிச்சமா. தேவன் கொடுக்கிற படியை பார்க்கும் பொழுது ஏற்றுக்க முடியல.
அதை இருள்னு சொல்றாங்க. மெய்யான விசுவாசம் இருளா காணப்படுது. பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை சபைகள்ல இல்ல. பாவத்தை மன்னிப்பு தான் வெளிச்சம். அது இருளை போய் வெளிச்சம் சொல்றாங்க. பாவம் மன்னிப்போட வாழ்றது, பலகீனத்தோட வாழ்றது வெளிச்சம். ஆனா பாவம் இல்லாம வாழ்றது இருள். எல்லாத்துல இருந்து தன்னை சுத்தி எடுத்துக்கொள்றது இருள். இதனால முழு சமுதாயத்தையும் கெடுக்கிறாங்க. சிந்திக்காதவனால, மத்தவங்களுக்கு இடம் கொடுக்காததுனால அவன் சபையை கெடுக்கிறான். சிந்திக்காதவனும் தன்னையும் கெடுக்கிறான், மத்தவனையும் கெடுக்கிறான். தன்னை பரிசுத்தமாக்காம தேவன் இதை கிரியை செய்யட்டும், தேவன் அதை செய்யட்டும் சொல்றதும் எல்லாமே ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருக்கு. எல்லா சமுதாயத்துக்கு எடுக்கிறதா இருக்கு. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவங்களுக்கு ஐயோ ரெவரண்ட் பாஸ்டர் தனக்குதான் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பைபிள் படிக்கிறதுனால தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்காங்க. தன் பார்வைக்கு ஞானி ஆபத்து. அவனால மத்தவன் பேசுறது கேட்க முடியாது. தனக்கு ஒன்றும் தெரியலன்றது அவனுக்கு தெரியல. தேவனால போதிக்கப்பட்டாதான் எதுவுமே புரியும் அப்படின்றது அவனுக்கு தெரியல. தேவனால போதிக்கப்படுறதுக்கு அவனால இடம் கொடுக்க முடியல. அதனால அவனுக்கு ஐயோ. அது ஐயோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இவங்கெல்லாம் கிருவி விட்டு விழுந்தாங்கன்னு அர்த்தம். மற்றவனுக்கு இடம் கொடுக்காதவன் கிருவி விட்டு விழுகிறான். சிந்திக்காதவன் கிருவி விட்டு விழுகிறான். ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் கிருவி விட்டு விழுகிறான். தீமையை நன்மையினும், நன்மையை தீமையினும், இருளை வெளிச்சணும், வெளிச்சத்தை இருளணும், இனிப்பை கசப்பணும், கசப்பை இனிப்பணும் சொல்லுகிறவன் கிருபை விட்டு விழுகிறான். பார்வையில ஞானியா இருக்கிறவன் கிருபை விட்டு விழுகிறான். இதையெல்லாம் சுயமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்குன்றவன், ஒரு பக்தி மார்க்கத்தை உண்டாக்குறான். இவையெல்லாம் சபையை பிரிக்கின்றன. இவைகள்னால சபைகள் காய்ந்து கிடக்கிறது, ஆகாரம் இல்லாமல் கிடக்குறாங்க. ஜனங்க தாகமா இருக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க. பெரியவங்களும் உயர்ந்தவங்களும் சிறைப்பட்டு கிடக்குறாங்க, விடுதலை இல்லை. இது சிந்தையில நடக்கிற தவறுகள். தன்னை ஞானின்னு நினைக்கிறது சிந்தையில. அவன் தலையில வியாதி இருக்கு. நன்மையை தீமைன்னு பாக்குறது தலையில வியாதி இருக்கு. கர்த்தருக்கு பாடுபடுவது இனிப்பு, ஆனா அதை கசப்புன்னு சொல்றோம். சுகமான வாழ்க்கை தான் இனிப்பு நம்ம சொல்றோம். ஆண்டவருக்காக சிரமப்படுகிறவன், புறக்கணிக்கப்படுகிறவன தேவனால தண்டிக்கப்படுகிறான்னு பாக்குறோம். முழு சமுதாயம் இன்னைக்கு அப்படிதான் திருந்தாம இருக்கு, அப்படிதான் பாக்குது. நீதிக்காக நின்னான்னா அவன் அவமானப்படுத்தப்படுறான். சிரமப்பட்டு இருந்தான்னா அவனை கேலி பேசுறாங்க, குற்றவாளின்னு பேசுறாங்க. தன்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்த முடியல அவனால. அவன் கிருபையில நடந்திருக்கான், இவங்களும் இருள்ல இருக்கிறாங்க. இதுவும் ஒரு வியாதி, ஆவிக்குரிய வியாதி. தீமையை தீமைன்னு சொல்றது, நன்மையை நன்மைன்னு சொல்றது அதான் தெளிந்த புத்தி. இனிப்பை இனிப்புன்னு சொல்லணும், கசப்ப கசப்புன்னு தான் சொல்லணும். பாடுபடுவது இனிப்பு, பாடு இல்லாம வாழ்கிறது கசப்பு. அதான் உண்மை. இருள் மனுஷ போதனைகள் அத்தனையும் இருள், இப்படிதான் சொல்லணும். சபையில இருக்கிற மனுஷ போதனைகள் அத்தனையும் இருள். கர்த்தருடைய வெளிச்சம் ஆவியில எளிமை, நீதியில மேல பசுத்தாகம், துயரப்படுவது, சமாதானத்தை தேடுவது, சாந்தமா இருப்பது. இப்படி கர்த்தருடைய வெளிச்சம் எல்லாமே உண்மையில வெளிச்சம். அதை போய் இருள்னு சொல்றாங்க. ஆவியில எளிமையா இருந்தானாக்கா, சாந்தமா விட்டு கொடுத்தான்னா அது அவனுடைய பலகீனமா, அவனுடைய அறியாமையா, அவன் ஒரு கேனையா, சாதிக்க தெரியாத துரும்பு தூக்கி போட்டுறாங்க. இதுவும் சிந்தனையில இருக்கிற வியாதி. அதே போல தன்னை பாவத்துல வச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதும், ஆண்டவர் கிரியை செய்யட்டும்னு மீதியா ஜெபிப்பதும், அவர் ஆலோசனை என்னன்னு விசாரிப்பதும் வியாதி. வசனத்தை சிந்திக்காமலே பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வியாதி. இந்த வியாதியெல்லாம் நீங்கணும். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, நீதிமானை நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது மீதின நிலைமை. நீதிமான குற்றவாளின்னு சொல்றது, குற்றவாளிய நீதிமான் சொல்றது சபையில நடக்குது. இது செய்யறவன் முக்கியமா பாஸ்டர்ஸ் தான். சத்தியம் பேசினா ஐயோ இது அபாண்டம், இது அந்தி கிறிஸ்தனுடைய போதனை. நீதியா நடக்க முடிய போதிச்சா, சிறுவ சுமக்க முடிய போதிச்சா, இதான் இங்க எனக்கு புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஆனா நான் வளர்த்து ஆதரிச்சேன், அவர்களும் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் சொல்றாரு. இப்படித்தான் கலகம் நடக்குது. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும், சக்தியானது நெருப்புக்கு இரையாகி கரைந்து போவது போலவும், அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலர்களுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். ஒரே ஒரு காரியம் தான், வசனத்தை அசட்டை பண்றது. அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னி நான் இல்லை, சூரியனல் பிழைத்திருக்கிறான்னு அசட்டை பண்றதுனாலதான் நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. அசட்டை பண்றதுனாலதான் நாம கலகம் பண்றோம், சுய புத்தியின்படி நடக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஊழியமே வேண்டாங்க. வசனத்தை அசட்டை பண்றதுனாலதான் கீழ்ப்பிடுதல்
நம்மகிட்ட நிறைவேற மாட்டாங்க. இது ஒரே ஒரு வார்த்தையில அத்தனையும் முடிச்சுட்டார். அத்தனை காரியத்துக்கும் காரணம் என்ன? நற்கொலை கனிகளை தர வேண்டிய திராட்சை செடி கசப்பான கனிகளை தருவதற்கு ஒரே காரணம் அசரணத்தை அசட்டை பண்றது. ஆதலால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாக உண்டது. ஏன் அடிமையாக இருக்கும்? ஏன் விடுதலை இல்ல? வசனத்தை அசட்டை பண்றோம். அப்போ கர்த்தர் கோபப்படுறது நியாயம் தானே? அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதியில் குப்பை போல விழத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. இப்படி கசப்பானதையே தர்றீங்களா? அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? RSS பிஜேபி போன்ற கடுமையான ஜனங்களை எழுப்புறாரு. அவங்க சும்மா விட மாட்டாங்க. அவங்க பிடிச்சு தன்னுடைய இறைய கிழிச்சு துவேஷம் பண்ணுகிற சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க. பின்பகுதியில படிச்சு பார்த்தா தெரியும். அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நானேற்றப்படத்தக்கதாயும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பனையாக எண்ணப்படத்தக்கதாயும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுப்பானதாகவும் இருக்கும். அவங்க தீவிரிச்சு வராங்க, நாசமாக்குறாங்க. அவங்க நாசமாக்குறது ஒன்றுதான் அவங்களுடைய நோக்கம். கிறிஸ்தவர்கள் நாசமாக்குறது ஒன்றுதான் அவங்களுடைய ஆசை. அவர்கள் கையில ஒப்படைக்கிறார். கசப்பான திராட்சை செடியை கொடுத்து பாருங்க, அதனுடைய அடைப்பை தகர்த்து போட்டு மிதிச்சு போடட்டும், முற்செடி ஆகட்டும், அதனுடைய நறுக்கப்படாம விட்டு அதுக்கு இருக்கிற பாதுகாப்பு வேலியை எடுத்து போடுறோம். நாசத்துக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை பரிசுக்க முடியும். நாம கர்த்தருடைய வாசலை அசட்டை பண்ற ஒரே காரியத்தினால்தான் இத்தனையும் நடக்குது. நாம பலகீனம்லாம் இருக்க வேண்டாம். கிறிஸ்துவ பிழைக்கணும். நான் இல்ல, நான் சூன்யம். இதை புரிஞ்சுக்கணும். என்ன பத்தி என்னுடைய ஆசை செய்யறது சிலையில ஆரம்பிச்சு அவருக்கு முன்னாடி எப்பொழுதும் நிற்போம். கிறிஸ்து ஒருவரை நம்மள அழகு செய்யட்டும், அவர் நம்ம சீர்படுத்தட்டும், அவளை பழக்கவிக்கட்டும். அம்மா இவையெல்லாம் பழக முடியாது. இவையில பழக்கு வச்சு நமக்கு புத்தி கேட்டாங்களே போதிச்சு பழக்கு வச்சு நம்மளை சீர்படுத்துகிறவர் அவர். அப்போ நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. அசட்டை பண்ண வேண்டும். பரிசுத்தவானா நிற்போம். في أكمل الكتب. في أكمل الكتب.